பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். மார்க்கு 5 அதிகாரம் 36 வசனம். மார்க்கு 5:36. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலே தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி என்று வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தில் எவீர் என்று சொல்லக்கூடியதான ஒரு மனிதனுக்கு ஒரே மகள் இருந்தாள். நம்ம அதை 22 வசனத்தில் வாசிக்கும்போது, எவீர் இயேசுடைய பாதத்தில் விழுந்து, என்னுடைய மகள் மரண அவஸ்தையாக இருக்கிறாள், நீர் வந்து அவள் மேலும் உமது கரத்தை வைக்க வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டதாக நாம் வாசிக்கிறோம். ஆனால் லூக்கா 8 அதிகாரம் 41 வசனம் வாசிக்கும்போது, அவளினுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாக இருக்கிறாள், நீர் வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்ட இயேசு எவீருடைய வீட்டுக்கு புறப்பட்டு போகிறார். அவர் போய் கொண்டிருக்கும்போது வீட்டுக்கு சமீபத்து வரும்போது எவீருடைய வீட்டிலேருந்து ஒருவன் வந்து அந்த ஜெபாலே தலைவனை பார்த்து சொல்கிறார், உம்முடைய மகள் மரித்து போனாலே, இனி போதகரை ஏன் வருத்தப்படுத்த வேண்டும்? அவள் தான் மரித்து போனாலே, அவரை திரும்ப அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி எவீரிடத்தில் பேசுகிறதை இயேசு கேட்டு சொல்கிறார். ஜெபாலே தலைவனை பார்த்து, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எந்த விசுவாசத்தோடு கூட நீ என்னுடைய பாதத்தில் வந்து விழுந்தாயோ அந்த விசுவாசத்தோடு கூட இரு, உடைய மகள் பிழைப்பாள் என்று சொல்லி இயேசு அவனை திடப்படுத்தினார், அவனை தைரியப்படுத்தினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு பிரச்சனையோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் தோல்வியை தழுவி கொண்டிருக்கிறீர்கள், ஏதோ ஒரு காரியத்தில் என்ன செய்வென்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இயேசுடைய சமூகத்தில் வருவீர்களானா உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை காண முடியும். இந்த எவீருடைய மகள் மரண அவஸ்தையாக இருந்தாலே, அவள் ஒருவேளை இயேசு வரும்போது உயிரோடு இருந்திருப்பாளானால் பார்க்கிறவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள்? இந்த எவீருடைய மகள் வியாதியாக இருந்தாள், பல மருத்துவர்களை பார்த்திருந்து பல மருந்துகளை உட்கொண்டாள், அந்த மருந்து வேலை செய்தது, அவள் பிழைத்து விட்டாள் என்று சொல்லி இயேசுடைய அற்புதத்தை மற்றவர்கள் நிராகரிக்க அது வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இவள் மரித்து போனதை எல்லாரும் பார்த்து அவள் மரித்ததை உறுதிப்படுத்தினார்கள். இயேசு வீட்டுக்கு வந்தவுடனே அழுகிறவளை பார்த்து, நீ அழாதுங்க, அவள் நித்திரையாயிருக்கிறாள், அவள் மரிக்கவில்லைன்னு சொன்னபோது எல்லாரும் அவரை பார்த்து நகைத்தார்கள். அப்படியானால் எல்லாருமே அவள் மரித்து போனதை உறுதிப்படுத்தி கொண்டார்கள், மரித்து போனதை எல்லாரும் அறிந்து கொண்டார்கள். இப்போது இவள் மரித்து போனாளே என்று சொல்லி எல்லாருமே புரிந்து கொண்டார்கள். இப்போது இயேசு வந்து அவளுடைய கையை பிடித்து தலி தாகுமி என்று சொன்னார். உடனே தலி தாகுமி என்று சொன்னால் சிறுபெண்ணே எழுந்திர நோக்கி சொல்கிறேன் என்று அர்த்தம். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவள் எழுந்து நடந்தாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யாரை நடந்தது? மரித்து போனதான அந்த சிறு பெண், மரித்து போனதான அந்த 12 வயதான பிள்ளை இயேசு அவருடைய கையை பிடித்து தூக்கி விட்ட உடனே, கையை பிடித்து தலித்தாகும் என்று சொன்ன உடனே எழும்பி நடக்க ஆரம்பித்தாள். இதனுடைய காரணம் என்ன? எவீரு இயேசுவின் மேல் வைத்திருந்த அந்த விசுவாசம், அந்த மனிதனுடைய நம்பிக்கை. எந்த நம்பிக்கையோடு கூட அவன் இயேசுடைய பாதத்தில் வந்து விழுந்து, என்னுடைய மகளை நீ குணமாக்க வேண்டும், வந்து உம்முடைய கரத்தை அவள் மேலே வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டானோ அந்த விசுவாசம் அந்த பெரிய அற்புதத்துக்கு காரணமாய் காணப்பட்டது. இயேசு வந்து அவளை உயிரோடு எழுப்பினார். அதுக்கு காரணம் எவீருடைய விசுவாசம். பிரியமானவர்களே, உங்களுடைய விசுவாசம் எந்த அளவு காணப்படுகிறது? நீ விசுவாசத்தோடு கூட இயேசுடைய சமூகத்தில் ஜெபிப்பீர்களான்னா உடைய விசுவாசம் உங்களை வாழ வைக்கும். ஒருவேளை நம்பிக்கை அற்றுப்போன சூழ்நிலையாய் காணப்படலாம், கடைசி அந்த வினாடியில் நீங்கள் காணப்படலாம், ஏதோ ஒரு காரியத்துக்காக தோல்வியை அடைந்து நீங்கள் துக்கத்தோடு நின்று கொண்டிருக்கலாம். எசேக்கியேல் 37, 11, 12 ஆகிய வசனங்கள் இவ்விதமாய் சொல்கிறது. இந்த 11ஆம் வசனத்தில், எங்களுடைய எலும்புகள் உலர்ந்து போகிறது, என்னுடைய நம்பிக்கை அற்று போகிறது என்று ஜனங்களை சொல்லுகிறார்கள். 12ஆம் வசனத்தில், அவளுடைய பிரேத குழிகளை திறந்து அவளை உயிரிடைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது நம்முடைய நம்பிக்கை அற்று இல்லாமல் போனதான
அந்த நேரத்தில் கூட செத்துப்போன விசுவாசம் அந்த 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 குறிப்பிட்ட காரியத்தை அல்லது நம்பிக்கை அற்றுப்போனதான் அந்த குறிப்பிட்ட காரியத்தை ஆண்டவரிடத்தில் கொண்டு வரும்போது அதை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். காய்ந்து போனதான அந்த சூழ்நிலையை துளிர்க்க பண்ண நாம் சேவிக்கிற ஆண்டவராலே முடியும் என்பது நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த மனிதனை பார்த்து அப்படி தான் சொன்னார், உடைய மகள் செத்து போனது உண்மை, ஆனால் நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு. உடைய விசுவாசம் உன்னை வாழ வைக்கும், விசுவாசம் உன்னை அற்புதத்தை காண வைக்கும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் விசுவாசம் குறைவாய் காணப்படுகிறபடினாலே அற்புதத்தை காண முடியாதவர்களாக இருக்கிறீர்கள். விசுவாசம் இல்லாதபடினாலே உடைய வாழ்க்கையில் நன்மைகள் வராமல் காணப்படுகிறது. விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூடும் என்று இயேசு அந்த சந்திரரோகியுடைய தகப்பனை பார்த்து சொன்னார். உடைய வாழ்க்கையில் எந்த அளவு விசுவாசம் இருக்கிறது, எந்த அளவு விசுவாசம் இருக்கிறதோ அந்த அளவு தான் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க உங்களால் முடியுமானால் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்துக்கு என்ன செய்வோம் என்று என்கிறதான அந்த அங்கலாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. உங்களுக்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை இந்த கால வேளையில் உங்களை அனுப்புகிறார். நீங்கள் இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபியுங்க. ஆண்டவரே, கடைசி நேரத்தில் என்ன செய்யணும்னு தெரியாமல் தப்பி பிழைப்புங்கிற நம்பிக்கை அற்றுப்போ நேரத்தில் காணப்படுகிறோம். நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம், உண்மை நம்புகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும் என்று வேண்டிக் கொள்வீர்களானா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய அவர் இன்றைக்கும் வல்லவராய் காணப்படுகிறார். ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த காலவேளையில் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நம்பிக்கையற்றதான சூழ்நிலையிலப்பா ஏசப்பா உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இனி இந்த காரியத்தில் இனி ஒரு வெற்றி இல்லைங்கிறதான அந்த முடிவோடு கூட காணப்படுகிறோம். ஆனால் உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உண்மை நம்புகிறோம், உம்மிடத்தில் ஜெபிக்கிறோப்பா. எவீருடைய இறந்து போன மகளை ஆண்டவரை விசுவாசத்தோடு உண்மை பார்த்து கூப்பிட்டபடினாலே ஆண்டவர் நீர் வந்து அவளை உயிரோடு எழுப்பினீரப்பா. அதே போல் எங்களுடைய தாவேப்பா அந்த குறிப்பிட்ட காரியத்தில் ஒரு வெற்றியை எங்களுக்கு தர வேணும்னு ஜெபிக்கிறோம். நம்பிக்கை அற்றுப்போ நேரத்தில் ஆண்டவர் அந்த காரியத்தை ஆண்டவருக்கு எங்களுக்கு கைக்கூடி வரப்பண்ணணும்னு ஜெபிக்கிறோப்பா. உடைய நல்ல நாமத்தை மகிழ்ப்படுத்துங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக.